ரூபாய் மேங்கோ கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து மயங்கி விழுந்த சிறுவனுக்கு தற்போது கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சாத்தப்பாடி கிராமத்தில் விஜயகுமார் கிருஷ்ணவேணி தம்பதியினரின் மகன் ஜெகதீஷ். இவர் சாத்தப்பாடி அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தந்தை விஜயகுமார் 6 வருடங்களுக்கு முன்பு இறந்ததைத் தொடர்ந்து தற்போது தாயின் அரவணைப்பில்தான் வாழ்ந்து வருகிறார். சிறுவன் அவரது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெட்டிக்கடையில் 10 ரூபாய் மேங்கோ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்துள்ளார். அவர் குடித்த 10 நிமிடத்தில் அதே இடத்தில் மயங்கி விழுந்ததாகவும் அதனை கண்ட பொதுமக்கள் ஜெகதீஷ் அம்மாவிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. 10 ரூபாய் மேங்கோ கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து மயங்கி விழுந்த ஜெகதீஷ் சுயநினைவு இல்லாமல் இருந்ததைக் கண்ட அவரது தாயார் கண்ணீருடன் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஜெகதீஷுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்பு ஜெகதீஷை சிதம்பரம் மருத்துவமனையில் அனுமதித்த மருத்துவர் அவர் குடித்த 10 ரூபாய் மேங்கோ கூல்ட்ரிங்க்ஸை பரிசோதனை செய்ததில் அந்த பாட்டிலில் சோடியம் கார்பரேட் வேதியியல் கலந்திருப்பதாகவும் அதனால் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஃபுட் பாய்சனாக மாறியிருப்பதாகவும் மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவலை கூறினர். பின்பு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ஜெகதீஷ் தற்போது மேல் சிகிச்சைக்காக விருத்தாச்சலம் தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனையில் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவனுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் தற்போது இருக்கிறார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவலை அறிந்து ஜெகதீசன் தாயார் கிருஷ்ணவேணி, என் பிள்ளைக்கு ஏற்பட்ட இந்த விபரீதம் இனி வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கையை எடுத்து 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை தடை செய்ய வேண்டும் எனவும் தற்போது இது குறித்து கமாபுரம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.